ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 50:15 நான் வாசிக்கிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி அல்லது இயேசுவை நோக்கி இயேசுவே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் என்ன பண்ணுவாராம்? அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பாராம். அதோடு மட்டுமல்ல, நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியான மகிமையான காரியங்கள் அங்கு நடக்கும். தானியேலுடைய வாழ்க்கை நீங்கள் பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜா ஆண்டு கொண்டிருந்த காலம். ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும்படியாய் ஞானிகள், மந்திரவாதிகள், ஜோசியர் என்னும் பல ஆட்களை கூப்பிட்டு எல்லா பிரதானிகளுக்கும் கட்டளை கொடுத்து என்னுடைய சொப்பனத்தை நீங்கள் சொல்ல வேண்டும், அதற்கான அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அது எப்படி முடியும்? சொப்பனத்தை சொன்னால் நாங்கள் வேண்டுமானால் அர்த்தத்தை சொல்லுகிறோம். இல்லை இல்லை, நீங்கள் தான் நான் கண்ட சொப்பனத்தை சொல்ல வேண்டும், அதற்கான அர்த்தத்தை சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் குறித்த ஒரு நாளை ஏற்படுத்தி உங்களை கொன்று விடுவேன் என்று சொல்லிவிட்டார். தானியேலும் அந்த லிஸ்டில் இருக்கிறார். ஞானிகளில் ஒருவனாய் பிரதானியின் தலைவனாய் இருக்கிறார். யோசித்து பாருங்கள். அப்போ அந்த தானியேலுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ராஜாவிடம் போய் கொஞ்சம் டைம் கேட்டு தன்னுடைய தோழர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை கூப்பிட்டு உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். எங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிறது, எங்களுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ராஜா கண்ட சொப்பனம் என்னென்று எங்களுக்கு தெரியாது, அதன் அர்த்தமும் தெரியாதனால் உமக்கு தெரியும், அதை வெளிப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். கூப்பிடுதலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு ராஜா கண்ட சொப்பனத்தையும் சொல்லுகிறார், அதற்கு அர்த்தத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார். இதை போய் தானியேல் நேபுகாத்நேச்சாரிடம் சொல்லும் பொழுது பிரமித்து போகிறான். அடிமையாக கொண்டு வரப்பட்டதுதான் தானியேல். இந்த தானியேலுடைய காலில் விழுந்து வணங்குகிற அளவுக்கு அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய நாமமும் மகிமைப்பட்டது. தானியேலும் தேவனுக்கு மகிமை செலுத்தினான். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். புலம்புவோம், நாம் மற்றவரை நோக்கி கூப்பிடுகிறோம், அங்கு போகிறோம், இங்கு போகிறோம், யாராவது உதவி செய்ய மாட்டார்களா, காப்பாற்ற மாட்டார்களா, இக்கட்டால் மாட்டிக்கொண்டிருக்கிறேனே. இதெல்லாம் இரண்டாவதாக இருக்கட்டும். முதலாவதாக இயேசுவே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். வியாதியின் கொடுமையில் மாட்டி இருக்கலாம், மரண போராட்டத்தில் இருக்கலாம், இக்கடன் பிரச்சனை கழுத்தை இருக்கலாம், இன்னும் பலவித காரியங்களாக இருக்கலாம். சத்துருக்கள் விரோதமாய் எழும்பி உங்களை பழிவாங்க துடிக்கலாம். பயப்படாதங்க, இயேசுவே சொல்லி நோக்கி கூப்பிடுங்கள். அவ்வளவுதான், உடனே சத்தத்தை கேட்டு இறங்கி வந்து சத்துருக்களை நிர்மூலமாக்கி போடுவார். ஒரு மந்திரவாதி குறிப்பிட்ட கிராமத்திற்கெல்லாம் தலைவன் அவன் தான். அவனுடைய ஆட்சி தான் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு மிஷினரிகள் போகிறார்கள். அங்கு உள்ள அனுமதிக்க மறுக்கிறான். ஆனால் மிஷினரிகள் சொல்லுகிறார், உனக்கு ஆபத்து வரும் பொழுது இயேசுவே என்று சொல்லி கூப்பிடு. இயேசுகிறவர் எல்லாத்திற்கும் ஆண்டவர். அவர் உடனே சத்தத்திற்கு பதில் கொடுத்து உன்னுடைய ஆபத்திலிருந்து உன்னை விடுவிப்பான்னு சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அவ்வளவுதான். நாட்கள் சென்றது. அந்த மந்திரவாதி மறந்து விட்டான். திடீர்னு ஒரு நாள் அவனுடைய பேரனுக்கு பயங்கரமான வயிற்று வலி, என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவ்வளவு எல்லா மருந்துகள் மந்திரங்கள் செய்தும் எதுவுமே அங்கு காரியம் வாய்க்கவில்லை, சுகம் கிடைக்கவில்லை. அவனுடைய கண் பிதுங்கி சாகர நிலைமைக்கு போய்விட்டான். அப்பொழுதுதான் என்ன செய்கிறதுன்னு அந்த மந்திரவாதி நடு ராத்திரியில தத்தளிக்கும் பொழுது இந்த அன்றொரு நாள் அந்த மிஷினரிகள் சொன்ன அந்த வார்த்தை, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட சொன்னாரே, இயேசுவே ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டால் பேரனுக்கு சுகம் கிடைக்கும் சொல்லி அந்த மந்திரவாதி அந்த வார்த்தையை சொல்லி, இயேசுவே நீராவது என் பேரனை சுகமாக்கும். அவ்வளவுதான். மறு வினாடியே அந்த வயிற்று வலி நிற்கிறது. அந்த சிறு குழந்தை நன்றாக தூங்கி விடுகிறான். பாருங்கள், யோசித்து பாருங்கள். காலையில் எழுந்து மீண்டுமா அந்த மிஷினரிகள் எங்க இருப்பார்கள் என்று போய் தேடி பிடித்து அவர்கள் மூலமா இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறான். இதனால் முழு கிராமங்களும் அந்த பகுதியில் இருக்கவையெல்லாம் மந்திரவாதிக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொல்ல ஆயத்தமாகி விட்டார்கள். முதலில் ஒரு ஆபத்து வந்தது, இயேசுவை கூப்பிட்டார். அந்த பேர குழந்தைக்கு சுகம் கிடைத்தது. இரண்டாவது மந்திரவாதிக்கு ஆபத்து வந்து விட்டது. மரத்திலே கட்டி வைத்த அம்புகளை எய்தி கொள்ளும்படியாய் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. மந்திரவாதி கவலைப்படவில்லை. அந்த நேரத்தில் இயேசுவே சொல்லி கூப்பிடுகிறார். அம்புகளை எய்தார்கள். ஆனால் ஒரு அம்பு கூட அந்த சரீரத்தை தாக்கவில்லை. எல்லாம் திரும்பி போய்விட்டது வேறு திசையை நோக்கி. அத்தனை கிராம மக்களும் கொஞ்ச நேரத்தில் என்னானார்கள்? பயந்து நடுங்கி இயேசுவே சொல்லி கூப்பிட ஆரம்பித்தார்களாம். அத்தனை பேரும் கர்த்தர் பக்கம் திருப்பப்பட்டார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. பாருங்கள், மந்திரவாதியின் தேவனை மகிமைப்படுத்தினான். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை பிடித்துக் கொள்வோம். விசுவாசத்தோடு ஆபத்து காலத்தில் என்னை ரட்சிக்கிறவர், என்னை மீட்டெடுக்கிறவர், எனக்கு உதவி செய்கிறவர், துணை நிற்கிறவர், எனக்காய் யுத்தம் பண்ணுகிறவர், எனக்காய் வழக்காடுகிறவர், எனக்காக யாவையுமே செய்து முடிக்கிறவர் என்னோடு இருக்கிறார். என்னை விடுவிப்பார், அல்லது என் பிள்ளைகளை இக்கட்டுகளிலிருந்து விடுவிப்பார், பாவங்களிலிருந்து விடுவிப்பார், சாபங்களிலிருந்து விடுவிப்பார்,
மாற்றத்தை கொடுப்பார். நம்பிக்கையோடு கூப்பிட்டு பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். நாம் ஒருமித்த ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆபத்தில் பதில் கொடுக்கிற தேவன், ஆபத்திலே துணை நிற்கிற தேவன், ஆபத்தில் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நாளிலே யாரெல்லாம் எப்படிப்பட்ட காரியங்கள் ஆபத்திலே சிக்கி இருக்கிறார்களோ, நெருக்கத்தில் இருக்கிறார்களோ, பலவீனத்தில் இருக்கிறார்களோ, நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறார்களோ, எல்லா பக்கமும் போராட்டம் என்று மன அழுத்தத்தில் இருக்கிறார்களோ, என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளிக்கிறார்களோ, அவருடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்து இயேசுவேன்னு சொல்லி யாரெல்லாம் கூப்பிடலாம் அந்த சத்தத்தை கேட்டு விடுவித்து உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய காரியத்தை நீர் செய்வீராக. இந்த நாளில் அதை செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆபத்து காலத்தில் என்ன செய்வோம் என்று திகைக்க வேண்டாம். இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுவோம். மறு உத்தரவு வரும், விடுதலை உண்டாகும், நாம் அவரை மகிமைப்படுத்த முடியும். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.